ஓம் சாந்தி. 18/1/1969 அவ்யக்த முரளி. 5வது பாயிண்ட். சாக்காரத்தில் இருந்தாலும் ஒளி சக்தி ரூபம் ஆவதற்கு உள்நோக்கு முகமுடையவராக ஆகுங்கள். அதாவது இப்ப நம்ம கீழே இருந்தாலும் சரி, நமக்கு ஒளி கிடைக்கணும், சக்தி கிடைக்கணும். சக்தி ஸ்வரூபமா ஒளி ஸ்வரூபமா ஆகணும்னா, அதாவது ஆத்மா ஒளி தெரியணும், நம்மளை பார்த்தா சக்திசாலி ஆகணும், சிவசக்தி மாதிரி இருக்கணும்னா நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்? உள்நோக்கு முகமா இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதான் தலைப்பு. இன்று வதனத்திற்கு செல்லும் பொழுதே ஒளியின் மேகங்களை கடந்து வதனத்தில் சென்று கொண்டிருப்பதாக அனுபவம் ஏற்பட்டது. இந்த குசார்தாஜி இன்னைக்கு வந்து போறாங்க எங்க பாபா சொல்றாங்க, இன்று வதனத்திற்கு செல்லும் பொழுதே ஒளியின் மேகங்களை கடந்து வதனத்தில் சென்று கொண்டு இருப்பதாக அனுபவமானதுன்னு சொல்லி தாதி சொல்றாங்க. அத சூட்சும வதனத்துக்கு போகும்போதே இந்த மேகம்லாம் வந்தது. அந்த மேகத்தை கடந்து நான் வந்து ஒளி மாதிரி தெரிஞ்சது. அந்த மேகம் அதை கடந்து நான் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்றாங்க. சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் சென்று கொண்டிருப்பதாக அனுபவம் ஏற்பட்டது. அதாவது இப்ப சூரியன்லாம் அஸ்தமிக்கும்ல, எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கலர், அந்த மாதிரி செந்நிறமா இருந்தது. சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் செந்நிறமாக தென்படுவது போல மேகங்களின் ஒளியானது தென்பட்டு கொண்டு இருந்ததுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதாவது தாதி சொல்றாங்க, வதனத்திற்கு நான் சென்று சேர்ந்ததும் அங்கும் ஒளியின் மேகங்களுக்கு இடையில் பாப்தாதாவினுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னா, சூரியன் சந்திரனுக்கு சமமாக ஜொலித்து கொண்டிருப்பதை கண்டேன். அங்க உள்ள போய் பார்த்தோன்னே அங்க பாபாவுடைய முகம் எப்படி இருந்துச்சு, சூரியன் சந்திரன் மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்தது. தாதி பாக்குறாங்க. காட்சி மிக அழகாக தென்பட்டு கொண்டிருந்தது. காட்சி எப்படி இருந்தது? ரொம்ப அழகா இருந்துச்சு. இப்ப நம்ம எப்படி சூரிய ஒளி எல்லாம் சாயங்காலம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி சூரியனை பாக்குற மாதிரி இவங்க வந்து அவ்யக்த வதனத்துல பாப்தாதா பாக்குறாங்க. அவங்க முகம் வந்து அவ்வளோ ஜொலிச்சுது. பிரம்மா பாபாவுடைய உடல்ல சிவபாபா அவ்வளோ அழகா இருந்தது. ஆனால் இன்றைய வாயு மண்டலம் முற்றிலும் சாந்தமாக இருந்தது. ஆனா வதனம் ரொம்ப அமைதியா இருந்தது. பாப்தாதாவுடன் கூடிய சந்திப்பிலும் கூட சாந்தி மற்றும் சக்தியினுடைய உணர்வு வந்து கொண்டிருந்தது. அப்படியே அவரை பார்க்கும்போது எனக்குள்ளார அமைதி வந்தது, எனக்குள்ளார சக்தியும் வந்ததுன்னாங்க. பின்னர் புன்னகைத்து கொண்டே பாபா சொன்னாரு, குழந்தைகள், நீங்கள் சாக்கார சரீரத்தில் சாக்கார சிருஷ்டியில் இருக்கிறீங்க. ஆனால் சாக்காரத்தில் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒளி சக்தி ரூபமாகி இருக்கணும். அதாவது நீங்க கீழே தான் இருக்கிறீங்க, நீங்க மேல இல்ல, நீங்க கீழே பூமியில தான் இருக்கிறீங்க. பூமியில சரீரத்துல இருந்தாலும் ஆத்மா நீங்க சாக்கார உடல்ல இருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஒளி சக்தி ரூபமாக இருக்கணும். அப்பதான் உங்களை பார்த்தா எல்லாருக்கும் ஏதோ தெரியும். என்ன தெரியும்? யாரேனும் பார்த்தால் இவர்கள் யாரோ பரிசாக்கள் சுற்றி கொண்டிருக்கின்றாங்க என்று உணர வேண்டும். ஆனால் எப்போது ஏகாந்தத்தில் அமர்ந்து உள்நோக்கு முகமாக நிலையில் இருந்து தன்னை சோதனை செய்வீர்களோ அப்போதுதான் அந்த நிலை ஏற்படும் சொல்றாரு. இப்ப வந்து இந்த மாதிரி நிலை ஒன்றும் வரல. கீழே இருந்தாலும் அந்த ஒளி சக்தி உங்களை பார்த்தா தெரியணும். யாராவது பார்த்தாங்கன்னா யாரோ பரிசாக்கள் சுத்திட்டு இருக்கிறாங்கன்ட்டு தெரியணும். ஆனா இது இப்போதைக்கு அந்த நிலை வரல. ஏன்னா நீங்க தனிமையில உட்காந்து உள்நோக்கு முகமாகி உங்களை நீங்களே செக் பண்ணணும். நான் எப்பயுமே அப்படிதான் இருக்கிறேனான்ட்டு செக் பண்ணணும். இவ்விதமான நிலையின் மூலம்தான் ஆத்மாக்களுக்கு உங்கள் மூலமாக காட்சி கிடைக்கும். நீங்க இந்த மாதிரி இருக்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அதாவது ஒளி மற்றும் சக்தி ரூபமா இருக்கிறேன், இந்த உடல்ல பரிசாவா இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க மூலமா எல்லாருக்கும் காட்சி கிடைக்கும். இன்று வதனத்தில் ஒரு புறம் முற்றிலும் சாந்தி இருந்தது, மறுபுறம் அன்பு ரூபம் மிகுந்து இருந்தது சொல்லி தாதி சொல்றாங்க. என்ன பார்த்தேன்? பாபாவின் கரங்களில் அனைத்து குழந்தைகளும் நிறைந்து இருந்தன. ஏன் அவ்வளவு அன்பா தெரிஞ்சதுன்னா, பாபா கையில எல்லா குழந்தைகளும் இருந்தாங்களாம். நம்ம எல்லாரும் அங்கதான் இருந்தோம். கூடவே அன்பு கடலாகவும் பாபா இருந்தார். அதனாலதான் ஒரே அன்பு அனுபவமா இருக்குது. பாபா சக்திகளாகிய நீங்களும் கூட சர்வ ஆத்மாக்களையும் இவ்வாறே இப்போது தனது அருகாமையில் கொண்டு வர வேண்டும். இப்ப பிரம்ம பாபா கைக்குள்ளார எல்லா குழந்தைகளும் இருந்ததுனால, அன்பு இருந்ததுனால பாபா அன்பு கடலா இருந்தாரு. இதே மாதிரி இனிமே நீங்க சக்திகளாகிய நீங்களும் எப்படி இருக்கணும்? சர்வ ஆத்மாக்களையும் இந்த மாதிரியே உங்க கிட்டக கொண்டு வரணும். எல்லாரையும் அன்பின் மூலமா உங்க அருகாமையில கொண்டு வரணும். உங்களுடைய திருஷ்டியில் பாபாவிற்கு சமமாக எப்போதும் அன்பு மற்றும் சக்தி ஆகிய 2 சக்திகளும் இருக்குமோ அப்போதுதான் ஆத்மாக்கள் அருகாமையில் வருவார்கள் என்று உரைத்தார். பாபா சொல்றாரு,
எப்ப உங்க உங்க பார்வையில பாபாவுக்கு சமமா அன்பு பாபா எப்படி பாக்குறாரோ அது மாதிரி நம்ம பார்வை இருக்கணும். நம்ம பார்வையில அன்பும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். சக்திசாலியாவும் இருக்கணும், நம்ம அன்பாவும் இருக்கணும். சிலர் வெறும் அன்பா இருப்பாங்க, ஆனா சக்திசாலியா இருக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்னா எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுவாங்க. வெறும் அன்பா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஏமாத்தி நம்ம தலைமையில உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சக்திசாலியாகவும் சிலர் என்னன்னா அப்படியே சக்திசாலியா இருக்கிறன்ட்டு அப்படியே கடு கடு கடுன்னு இருப்பாங்க. அப்ப யாருமே அவங்க கிட்ட வரமாட்டாங்க. அதாவது எப்ப பார்த்தாலும் லாவே பேசிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடாது, இதான் ஸ்ரீமத் இதான் ஸ்ரீமத்ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருந்தாலும் யாரும் கிட்ட வர மாட்டாங்க. அதாவது ஸ்ரீமத்தை சொல்லணும், ஆனா அன்பா சொல்லி புரிய வைக்கணும். அப்ப அன்பாவும் இருக்கணும், சக்திசாலியாவும் இருக்கணும். அப்பதான் உங்க கிட்டக எல்லாருமே வருவாங்க, எல்லா ஆத்மாக்களும் உங்க கிட்டக வந்துருவாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அன்பும் சக்தியும் ரெண்டும் சமமா பாபாவுக்கு சமமா இருக்கும் போதுதான் எல்லாரும் நம்ம கிட்ட வருவாங்க. இதன் பின்னர் பாபா 3 காட்சிகளை காண்பித்தார். அதுக்கப்புறமும் பாபா 3 காட்சி காமிச்சாராம். பாபாவுக்கு முன்னால் அதிகமான அட்டைகள் கிடந்ததை கண்டேன். பாபாவுக்கு முன்னாடி நிறைய அட்டையா கலந்தது. இந்த அட்டைகளை ஒரு இயற்கை காட்சியாகும் விதமாக அலங்கரியுங்கள் என்றார் பாபா. பாபா என்ன சொன்னாரு, இந்த அட்டை சின்ன அந்த அட்டை இந்த சேர்த்து விளையாடுவாங்களே அந்த மாதிரி அட்டைகள், அந்த அட்டையை வந்து ஒரு இயற்கை காட்சியா ஆகிற மாதிரி அலங்கரிங்கன்னு சொல்லி சொன்னாராம் இந்த குல்சாதாதிட்ட. ஏனென்றால் ஒவ்வொரு அட்டையிலும் இயற்கை காட்சியினுடைய வரைபடம் இருந்துதான். சிலவற்றில் சித்திரமும் சிலவற்றில் சரீரமும் இருந்தன. அந்த சில கார்டுல வந்து ஓவியம் இருந்தது, சில கார்டுல வந்து இந்த கிருஷ்ணருடைய உடம்பு, ராதையோட உடம்பு, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நான் அவற்றை இணைப்பதில் ஈடுபட்டேன். உடனே அவங்க வந்து தாதி வந்து உட்காந்து சேர்த்துட்டு இருந்தாங்க. அந்த விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க. சில தலைகீழாகவும் சில நேராகவும் இணைந்தது. இவங்க தப்பா இணைச்சிட்டாங்க. சிலது தலைகீழா இணைச்சிட்டாங்க, சில நேராக இணைச்சிட்டாங்க. பாப்தாதா மிகவும் சிரித்து கொண்டிருந்தார்கள். இவங்க அப்படி பண்றதை பார்த்துட்டு பாப்தாதா 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதில் மிக அழகான சத்தியுக காட்சிகள் இருந்தன. அது சேர்க்கும் போது சொர்க்க காட்சிகள் அதுல வந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்றில் கிருஷ்ணர் பாலகன் ரூபத்தில் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தார். அந்த ஒரு காட்சி என்னன்னா, கிருஷ்ணர் வந்து பாலகன் சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஊஞ்சல்ல உட்காந்து ஆடிட்டு இருந்த காட்சி இருந்தது. கூடவே பணியாட்கள் ஆட்டி கொண்டிருந்தனர். அவர் மட்டும் ஆடல, ஏன்னா அவர் குழந்தை இல்ல, அதனால பின்னாடி வேலைக்காரங்க ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. மற்றொன்றில் தோழன் தோழிகளுடைய விளையாட்டு இருந்தது. இன்னொன்னுல வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட நம்ம சொர்க்க பாக்குறோம் இல்லையா, சென்டர்ல சொர்க்கம் படத்துல எல்லாரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி. அதாவது சத்தியகதனுடைய தினசரி காரியம் இதுன்னு சொல்லி சொல்றாங்க குசாதாதி. டெய்லி நடக்கிற விஷயம் அது. சத்தியகதனுடைய தினசரி காரியம் இருந்தது. பின்னர் பாபா விடை கொடுக்கும் தருணத்தில், குழந்தாய் சக்தி சுரூபம் ஆகுக, மேலும் அன்பு சுரூபமும் ஆகுக என்ற இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்புறம் போகும்போது இந்த விளையாட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா, அதை பார்த்தாங்க. அதோட பாபாட்ட சொல்லிட்டு வரும்போது பாபா என்ன சொன்னாருன்னா, குழந்தைகளே எல்லாருக்கும் சொல்றாரு, சக்தி சுரூபமா ஆகணும், அன்பு சுரூபமா ஆகணும், அப்பதான் எல்லாரும் கிட்டக வருவாங்க. அதனால இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி சொன்னாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.